73 சங்கீதம் 21-22 பாருங்க. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் என்று வாசி. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுங்கி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமே கவனம் இல்லாமல் நடக்கும்போது நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதாய் மாறிடும். நாமே கவனம் இல்லாமல் இருக்கும்போது, நாமே நம்ம வாழ்க்கையை குறித்து கவனம் இல்லாமல் நம்ம வாழும்போது we can get broken. It's our own fault, our own carelessness that can become very costly. When we handle ourselves carelessly, we can get broken. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் வந்து இவ்வளவு இருதயத்தில் குத்துண்டு, இவ்வளவு நொறுங்குண்டு, ஒரு மூடனை போல மிருகத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு நொறுங்கி போகிறதுக்கு காரணம் வந்து வேற யாருமே இல்லை. அது இவனுடைய சொந்த செய்கை தான், வேற யாரும் அதில் இன்வால்வ்டு கிடையாது. நீங்கள் இதனுடைய காரணத்தை அந்த சங்கீதம் முழுவதும் படிக்கலாம். ஆனால் 13-14 வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே சங்கீதம் 73 சங்கீதம் 13 வசனம் பாருங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இப்படின்னு இவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரம் அந்த சங்கீதம் முழுவதும் என்னன்னா, துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்த்தேன். அவன் வாழ்வை பார்த்த போது எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளவு முயற்சி பண்ணி என் வாழ்க்கையை சுத்தமாக வைக்கலான்னு நினைக்கும் போது அவன் எதையுமே செய்யாமல் நல்லா இருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, எந்த இடுக்கணும் இல்லை, எந்த போராட்டம் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, நல்லா இருக்கிறானே. அதை பார்த்த உடனே என்ன பண்ணேன்? இருதயத்தில் குத்துண்டவனானே. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் நொறுங்கிறதுக்கு வந்து சிலர் வந்து காரணமாக இருக்கலாம். நம்மளை தவறாக நடத்தி தூக்கி போட்டதுனால நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் சில வேளையில் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகிறதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லைங்க, நம்ம தான் காரணம். நாமே தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாத வாழ்க்கையில் சில தவறான நம்ம தீர்மானங்களை எடுத்து தவறான பாதையில் நம்ம போகும்போது நொறுங்காமல் இருக்கவே மாட்டோம். நீங்கள் நிறைய வேளையில் காரை ஒருத்தருடைய காரையோ பைக்கையோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் சில வருஷங்கள் அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னா அந்த காரில் நிறைய ஸ்க்ராச்சஸ் டென்ட்டெல்லாம் அங்கங்கே இருக்கும். அப்போ என்னங்க இப்படி டென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சும்மா நிறுத்தியிருந்தாங்க, பின்னாலே வந்து என்ன பண்ணான், கவனம் இல்லாமல் வந்து மோதிட்டு போயிட்டான், அதனால தான் இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு அல்லது டென்ட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. சில வாகனங்களில் பார்த்தீங்கன்னா டென்ட் இருக்கும். என்னப்பா இதுக்கு ஏன் இப்படி டென்ட் ஆச்சுன்னு கேட்டால், நான் முன்னாலேயே பார்த்துட்டு பின்னால் போனேன், பின்னால் போய் என்ன ஆயிடுச்சு, இடிச்சிருச்சு. அந்த பொருளை நான் கவனிக்கலை, அந்த காரியம் அங்கே இருக்கு நான் பார்க்கல, போய் இடித்த பிறகு தான் சத்தம் வந்த பிறகு தான் தெரியுது, பின்னாடி வந்து பார்த்தா முழுசும் வளைஞ்சு நெளிஞ்சு போச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்குக்கு, இந்த புரோக்கனஸ்க்கு வேறு யாருமே காரணம் இல்லை. யார் தான் காரணம்? இவர் ஒருத்தர் தான். யாரையும் குற்றம் சொல்லவே முடியாது. கவனம் இல்லாமல் ஓட்டிட்டு நிறைய வெள்ள உடஞ்சி போகிறோம். நிறைய லைஃப் கூட அதே மாதிரி தான். நோபடி இஸ் டு பிளேம், நோபடி இஸ் டு பிளேம். யாரையுமே நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. நம்முடைய இருதயம் நிறைய வேளை நொறுங்குண்டு போகிறதுக்கு நாமே நம்மளை வந்து ஹார்ம்ஸ் வேல கொண்டு வச்சுட்டோம். நாம் சில வேளையில் அனாவசியமான வார்த்தைகளை பேசுனது, தவறான முடிவுகளை எடுத்தது, நம்ம நேர்மையான பாதையில் நடக்காமல் குறுக்கு வழிகளில் போனது, நம்முடைய லைஃப்பில் வந்து துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்தது, நம்ம வாழ்க்கையில் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்தது நிறைய பேர் நம்முடைய உள்ளத்தை உடைச்சிருச்சுங்க. இட் ஹஸ் ஓப்பன்ட் our hearts to brokenness. அநேகர் இதில் வந்து கவனம் இல்லாமல் செயல்பட்டுறாங்க, பின்னால் ரிக்ரெட் பண்ணுறாங்க, பின்னால் மனம் வருத்துறாங்க. ஐயோ இப்படி நான் கேட்காம போயிட்டேனே, என் போதகருடைய சொல்ல கேட்காம போயிட்டேனே, எங்கள் அப்பா அம்மா சொல்லும் போது நான் கேட்கலையே, நான் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் என் வாழ்க்கையை நடத்திட்டேனே, ஐ எம் டென்டட் நவ். நான் இடித்த பிறகு என்னை கவனிக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. இந்த சங்கீதக்காரனை பார்த்தீங்கன்னா இப்படி இருதயம் நொறுங்குண்டு குத்துண்டு இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வழியை இவர் பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்தாருன்னா, பக்கத்தில் இருக்கிற துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்க ஆரம்பித்தார். இது இவருக்கு அவசியம் இல்லாத வேலை. வேதம் சொல்லுது, பிறனுடைய மனைவி இச்சிக்காத, பிறனுடைய பொருளை இச்சிக்காத, கழுதை இச்சிக்காத, எதையும் இச்சிக்காத, உன் வழியை நீ பார்த்துட்டு போப்பா, போதும் என்ற மனதுடனே இருன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, துன்மார்க்கன் வளர்றானா அதை அவர் போய் ஃபோக்கஸ் பண்ணார். அதையே பார்த்துக்கிட்டு அதையே நோக்கிட்டு அதிலே அவர் கவனம் செலுத்தும் போது கடைசியில் சொல்ல இருதயம் குத்துண்டேன், இருதயம் நொறுங்குண்டேன். கடைசியில் சொல்ல எதுக்காக நான் இப்படி இருக்கணும்,
எதுக்கு அப்படி வாழணும், எதுக்கு எப்படி நான் சுத்தமாக இருக்கணும், எதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு கர்த்தரை தேடணும், எதுக்கு நீதியாக நடக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃபுடைய மொத்த ஃபவுண்டேஷனுமே பிரேக் ஆச்சு. ஏன்னு கேட்டால் இவர் வழியை பார்த்துட்டு போயிருக்கலாம். சங்கீதக்காரன் அதான் திரும்ப சொல்லுவார், எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் தலையிட மாட்டேன். நிறைய காரியங்களை நாம் தேவையில்லாமல் தலையிட்டு தான் நிறைய வேளை நம்ம நொறுங்கி போகிறோம், உடஞ்சி போகிறோம். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடி இருந்தா அநேக வேளை எந்த ஆக்சிடென்ட்டுமே வந்திருக்காது. நிறைய வேளையில் நமக்கு மிஞ்சின அடுக்காத காரியங்களில் போய் நம்ம ஈடுபட்டு நம்ம தேவையில்லாத ஒரு பாதையை தெரிந்து கொண்டு தவறான காரியங்களை நம்மையே நாம் ஈடுபடுத்த கொள்ளும்போது அநேக வேளை நம்ம இருதயம் நொறுங்குண்டவர்களாக மாறும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா கவனம் இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்களை சுதாரித்து செய்யாமல் அவசரத்தினால நம்ம செய்கிற பொறுமை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் செய்தவைகள் எத்தனை நம்ம உள்ளத்தை நொறுக்கி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்புகிறோம். ஓ, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமானது, இதெல்லாம் நான் சாதாரணமாக செய்வேன். சில பேர் அப்படி தான் வீட்டிலே தடிக்க விழுந்தவங்களா இருக்காங்க, தெரியுது, வீட்டிலே விழுந்து கால் உடைச்சவங்களா இருக்காங்க. போன 2 வாரத்திலே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கால் உடைச்சு போச்சு, கை உடைச்சு போச்சு. எங்கே உடைச்சிங்கன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே தான் உடைச்சேன். யாராவது தள்ளி விட்டாங்களா? யாரும் தள்ள, நானே தான் விழுந்தேன். இது ஏன் இப்படி விழுந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன தைரியம்னா, இது நம்ம கட்டின படிக்கட்டு, நம்ம இத்தனை வருஷமாக இறங்கி ஏறின படிக்கட்டு, இதில் என்ன ஆகிட போகுது, எதையோ யோசிச்சுட்டு ஃபோனை பேசிக்கிட்டு நியூஸை பார்த்துக்கிட்டே இறங்கியிருக்காங்க. இவங்க விழுந்தது நியூஸ் ஆகி போயிடுச்சு இப்போ எல்லா இடம் இல்லையா? இது என்னன்னு கேட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, உனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் ஆகும். நீலாம் யார், உன் உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, நீ கால் பதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தைரியம் தான் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். சில பேர் மரமே ஏற தெரியாது, சும்மா கிடக்கிற மரத்தை இவங்களா ஏறுற, நான் வெட்டி முறிப்பேன்ட்டு கடைசியில் மரம் முறியல, இவங்க தான் முறிச்சிட்டாங்க, மரம் ஜிம்முன்னு உட்காந்துருக்காது இல்லையா? இது என்ன, இவங்களுக்கு அடுக்காத வேலையை செய்கிறது, இவங்களுக்கு தகுதி இல்லாத வேலைகளில் போய் ஈடுபட்டுட்டு கை கால் உடைஞ்சது போல நிறைய பேர் தங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு அவசியம் இல்லாத வேலைகளில் போய் தங்களை ஈடுபடுத்தி கொள்வது, வழிகளை தாறுமாறாக்குறது, தவறான முடிவுகளை எடுக்கிறது. சில வேளையில் பாருங்கள், நம்ம சில காரியங்களை இதெல்லாம் ஒன்றாகாதுன்னு நினச்சிட்டு போகிறோம். விசேஷமாக ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். நான் சில பேர் பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு விதமாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி மாறிடுவாங்க, ஆட்டிடியூடே மாறிடும். கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக, ரொம்ப தாழ்மையாக, எதுக்கெடுத்தாலும் ரொம்ப இணக்கமாக, என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ எங்கே ஓடிடுவான் அவன், என்னை விட்டு எங்கே ஓடிடுவான், சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இனி நான் சொல்கிறதான் சட்டம், இவங்க உடனே ஆட்சியை பிடிச்சிருவாங்க. சில கணவன்மார் கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அது டேக் ரிலேஷன்ஷிப் ஃபார் கிராண்டட், என்ன செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி உறவுகளை சரியாக கையாளாமல் போனதுனால, அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்ததுனால, தே ஹேவ் புரோக்கன் ஹார்ட்ஸ், இருதயம் நொறுங்குண்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா சில எல்லைகளை தாண்டதுனாலேயே அவங்க இருதயம் நொறுங்குண்டவர்களாக மாறிடுறாங்க. they have taken things to the excess. எல்லைகளை மீறி தாண்டி போகும்போது அவங்க இருதயம் நொறுங்குண்டவர்களாக இல்லாமல் திரும்பி வருகிறதே இல்லை. சில பேர் நல்லதான் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வேறு ஒருவனுடைய மேலே அவங்க டிஸ்ட்ராக்ஷன் அப்படி திரும்புவாங்க. ஐயோ, அந்த துன்மார்க்கன் வாழ்வை பார்த்தேன், உலகத்தில் எல்லாரும் இப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்க அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அப்படி திரும்பினாங்க, அவ்வளோதான். they get broken. தீனாளை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? தேசத்தின் பெண்களை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு கிளம்புனா, திரும்பி வரும்போது she was not the right person, she was not in her original state. நொறுக்கப்பட்டவளை திரும்ப வந்தார். நிறைய பேர் இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்களாக இருக்காங்க, ரொம்ப பக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. சில பேர் அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் லைஃப்குள்ளே போன உடனே they see the world. இது வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டு எல்லாத்தையும் பார்த்தவங்க இப்போ உலக பிரகாரமாக மக்கள் இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் திசை மாறுறாங்க. ஏன் அவங்கள போல் நான் இருந்தேன் என்ன, அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க, அவங்க எப்படி எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நானும் போவேன் அப்படின்னு போகிறாங்க. பட் சம்டைம் தே கம் பேக் வித் broken ஹார்ட்ஸ், நொறுங்குண்ட இருதயத்தோடு திரும்ப வர்றாங்க. our own diversions, நம்முடைய வாழ்க்கையில் நாமே எடுத்துக்கொண்ட தவறான பாதைகள், தவறான முடிவுகள்
நம்ம வாழ்க்கை எவ்வளோ நொறுக்கிருச்சு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி, ஐ எம் வெரி போரிங், இட்ஸ் வெரி போரிங் லைஃப். நீங்கள் கொடுக்குறது, வீட்டில் கொடுக்குறது ரொம்ப போரிங்காக இருக்குது, உங்களுக்கு உலகமே தெரியல, யூ ஆர் நாட் மாடர்ன் இனஃப், யூ ஆர் நாட் கான்டெம்பரரி இன் யுவர் திங்கிங். உலகத்தில் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கட்டாயத்தின் பேரில் தங்கள் வழிகளை மாற்றி, லைஃப்பை மாற்றி, அவங்களுடைய சிஸ்டம்ஸை மாற்றி, வேல்யூ சிஸ்டம்ஸை மாற்றி, எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க லைஃப்பில் போய் கேளுங்களேன், ஹவ் ஆர் யூ டுடே, எப்படி இருக்கிறேன்னு கேட்டால், ஐ விஷ் ஐ வாஸ் த சேம் லைக் பிஃபோர். நான் முன்னால் இருந்த நிலையில் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேன், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை நான் ஐ டி நாட் வேல்யூ, அதுக்கு நான் விலை கொடுக்கல, ஐ டுக் இட் ஃபார் கிராண்டட், அதை அசட்டப் பண்ணேன். அதில் விளைவு என்னன்னு கேட்டால், ஐ லாஸ்ட் எவ்ரி திங், எல்லாவற்றையும் இழந்து போனேன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக மாறிட்டேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த காலையில், பாஸ்டர் என்னுடைய சொந்த தவறுகளாலே நான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனாக மாறிட்டேன், என்னுடைய தாறுமாறான வாழ்க்கையினாலேயே நான் நொறுங்குண்ட இருதயமாக மாறிட்டேன், என் கவனங்களை நான் சிதற விட்டதுனாலேயே என் ஹார்ட் இன்னைக்கு புரோக்கனாக உட்காந்துருக்கிறேன், எச்சரிப்புகளை கேளாமல், ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் இருந்ததுனால நான் நொறுங்குண்டவனாக இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் யுவர் லைஃப். இளைய குமாரன் எல்லாவற்றையும் கையில் ஆசீர்வாதங்களை பெற்று தன் லைஃபையை உடைச்சிட்டு தான் வந்தான். ஆனால் மனதுருகுகிற ஒரு தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகவே இருந்தார். நம்முடைய தேவன் நல்லவர், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய்